நடிகர் அஜித் அவர்களிடமிருந்து ஒரு அதிரடியான அறிக்கை ஒன்று வெளியாயிருக்கு. அந்த அறிக்கையில் அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, சமீபமாக முக்கியமான நிகழ்வுகளில் பொதுவெளியில் அநாகரிகமாக தேவையில்லாமல் எழுப்பப்படும் கடவுளே அஜித்தே என்ற இந்த கோஷம் என்னை கவலையடைய செய்திருக்கிறது. என் பெயரை தவிர்த்து எனது பெயருடன் வேறு எந்த முன்னொட்டும் சேர்த்து அழைக்கப்படுவதில் நான் துளியும் உடன்படவில்லை. எனது பெயரில் மட்டுமே நான் அழைக்கப்பட வேண்டும் என விரும்புகிறேன். எனவே பொது இடங்களிலும் மக்கள் அதிகம் கூடும் இடங்களிலும் அசௌகரியத்தை ஏற்படுத்தும் இந்த செயலை நிறுத்துவதற்கு உங்கள் ஒத்துழைப்பை நான் அன்புடன் வேண்டுகிறேன். என்னுடைய இந்த கோரிக்கைக்கு உடனடியாக மதிப்பு கொடுப்பீர்கள் என்று நம்புகிறேன். யாரையும் புண்படுத்தாமல் கடினமாக உழைத்து உங்கள் குடும்பத்தை கவனித்துக் கொள்ளுங்கள் மற்றும் சட்டத்தை மதிக்கும் குடிமக்களாக இருங்கள். உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தினருக்கும் அழகான வாழ்க்கை அமைய வாழ்த்துக்கள். வாழு வாழவிடு அப்படின்னு நம்ம அஜித் அவர்கள் ஒரு அறிக்கை ஒன்று வெளியிட்டிருக்காங்க. இந்த விஷயங்கள் தான் இப்போது சோசியல் மீடியா முழுவதும் பற்றி எரியுது. இப்போ சமீப காலமாகவே நிறைய விழாக்களில், அது எந்த விழாவாக இருந்தாலும் சரி, கடவுளே அஜித்தே அப்படிங்கிற கோஷம் பயங்கரமாக எழுப்பப்படுது. இது அஜித் அவர்களை புண்படுத்தி இருக்குது. ஸோ அதனால தான் அவர் இந்த அறிக்கையை வெளியிட்டிருக்காரு. ஆறாவது நாளில் 1000 கோடியே எட்டுமா புஷ்பா திரைப்படம் அப்படிங்கிறது தான் இப்போ ஒரு மிகப்பெரிய கேள்வியாக இருக்குது. சரி, பொறுத்திருந்து பார்ப்போம் புஷ்பா 2 இன்னும் எவ்வளோ வசூல் பண்ணுது அப்படிங்கிற விவரத்தை.